வணக்கம். இன்றைய வாரத்தின் முதல் வகுப்பு. சென்ற வகுப்பில் இயல் 1 கவிதை பேழை 2ஐயும் பார்த்தோம். மனனப்பாடலை அனைவரும் படித்திருப்பீர்கள் என்று கருதி இப்பொழுது உரைநடைக்கு செல்கிறேன். பாட நூல் பக்க எண் 7. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி. தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதன் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டு வாழத் தொடங்கினான். சிறிய ஊர்கள் வளர்ச்சி அடைந்து நகரங்களாக சிட்டிஸா மாறின. நகரங்கள் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகள் அமைந்திருந்தன. முதல்ல சிட்டிஸ்னாலே அத பக்கத்துல ரிவர் பேங்க்ல தான் அது அமைஞ்சிருக்கும். ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கும் நகரங்களுள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. அவற்றுள் ஒன்றுதான் திருநெல்வேலி. அந்த நகரத்தை பற்றி நாம் இப்பாடப்பகுதியில் அறிவோம். உங்கள் பாடப்பக்கத்தில் இருக்குள்ள அந்த கோயில் திருநெல்லையப்பர் கோயில். மிகவும் உலகில் பிரசித்தி பெற்ற பெரிய கோவில், சிவன் கோயில். அன்பு நண்பன் எழிலனுக்கு வணக்கம். ஒரு கடிதம் எழுதுவது போல அமைந்துள்ளது இந்த பாடம். நான் நலம், நீயும் உன் குடும்பத்தினரும் நலமா? சென்ற ஆண்டு வரை நாம் ஒரே பள்ளியில் ஒன்றாக படித்து வந்தோம். இந்த ஆண்டு என் தந்தையின் பணி மாறுதல் காரணமாக அவங்களுடைய அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிச்சு. எங்கள் சொந்த ஊருக்கு வந்து விட்டோம். வரும் கோடை விடுமுறையில் எங்கள் ஊராகிய அவனுடைய ஊர் திருநெல்வேலி நீ வர வேண்டும் என்று உன்னை அன்புடன் அழைக்கிறேன். எழிலனுக்கு அவனுடைய நண்பன் எழுதுவதாக கடிதம் அமைந்துள்ளது. அவனுடைய அப்பாவிற்கு தந்தைக்கு பணியின் நிமித்தமாக ஊர் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. வேலையில அவர் திருநெல்வேலி வந்திருக்கான். கோடை விடுமுறையில் சம்மர் வெக்கேஷன்ல என்னுடைய ஊருக்கு வா, என்னுடைய ஊர்ல எதெல்லாம் சிறப்பு என்று கடிதத்தின் வாயிலாக உங்களுக்கு கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாடப்பகுதி. திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான கோல்டன் சிட்டிஸ்ல அது ஒண்ணு. பழந்தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியர்களுடைய தலைநகரமாக விளங்கியது முதல்ல மதுரை, இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி. முதல் தலைநகரம் மதுரை, இரண்டாவது திருநெல்வேலி. அடுத்த பக்கம் பாடநூல் பக்க எண் 8. அந்த பாடப்பகுதியில பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது? குற்றால அருவி. தெரிந்து கொள்வோமா? படிக்கலாம். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. மூங்கில் காடு, பேம்பு என்பது அதன் பொருள். மூங்கில் நெல் மிகுதியாக விளைவிந்த நிலமாக விளங்குவதால் இது நெல்வேலி என்னும் பெயர் பெற்று அதற்கு அடைமொழியாக திருங்கிறது மிஸ்டர்ங்கிற அடைமொழி. திரு கடவுளுக்கு திரு, திருத்தொண்டர், திருவிளையாடல், திருக்குறள் இந்த மாதிரி அடைமொழி தருவதனால அது திருநெல்வேலி எனவும் பேர் ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றனர், திங்க் பண்றாங்க. இப்போ பாடப்பகுதிக்கு வருவோம். 8. இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற காரணம் இவ்வூரை சுற்றி நெல்வேலி அமைந்திருந்தது. தற்போது நெல்லை என்னும் மருவி வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தர் தன் பொருணை புனல் நாடு என்னும் சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதி, ஹில் ஸ்டேஷனா இருக்கும். இப்பகுதியின் சிறப்பு மிக்க மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களுள் ஒன்று. பொதிகை மலை மிகவும் பிரசித்தி பெற்றது. பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்துதான் இமயமலையை கூறியுள்ளார். திரிகூடமலை என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடம். இது ஒரு டூரிசம் ஸ்பாட். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு, வானரம்னா குரங்குகள், மந்தினா பெண் குரங்கு, மந்திக்கு பழத்தை கொடுத்து பெண் குரங்குக்கு பழத்தை கொடுத்து ஆண் குரங்கு கொஞ்சுமா. மந்தி சிந்து கனிகளுக்கு வான்குவிகள் கெஞ்சும். அந்த அதிலிருந்து சிந்தும் தேனுக்கு வானிலிருந்து தேவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள் என்று குற்றால மலை வழத்தை ராசப்ப கவிராயர், திருக்கூட ராசப்ப கவிராயர் தான் அந்த குற்றால குறவஞ்சி, அங்கு வாழும் குறவர்களின் நிலை, குற்றாலத்தின் எழில், அதனுடைய புகழை பற்றி பாடியுள்ளார். அந்த நூலில் பாடியுள்ளார். திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு என்ன? தாமிர பரணி. இதனை தன் பொருணை நதி என்றும் அழைத்தனர். இதனுடைய வேறு பெயர் தன் பொருணை நதி. இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என பல
பிரான்ச்சஸ் ஆஃப் ரிவர் இருக்கு. திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டம். இதுல வற்றாம இருக்கும். திருநெல்வேலியில எப்பவுமே தண்ணி பஞ்சமே இருக்காது. இப்போ காவிரிக்கு வெண்ணாறு, வெட்டாறு, பவானி, அமராவதி இந்த மாதிரி பல கிளைகள் இருக்கு இல்லையா? அதுபோல இதுக்கு சிற்றாறு, பச்சையாறு, மணிமுத்தாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி. திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரம் எக்கானமில முதன்மையாக பங்கு வகிப்பது ஃபார்மர், உழவு தொழில் தான். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து பாசனம், கிணற்று பாசனம் பயன்பாட்டில் உள்ளன. குளத்து பாசனம்னா பாண்டு, கிணற்றுனா வெள்ளு. இரு பருவங்களில் நெல் பயிர 2 பருவமா நெல்லை பயிரிடுறாங்க. மானாவாரி பயிர்களாக, மானாவாரினா ரொம்ப தண்ணி வேண்டாம், மழை பெய்யறப்போ வளர்ற தானியங்கள், சிறுதானியங்கள். அடுத்த பக்கம் பாடநூல் பக்க எண் 9. சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, காட்டன், பயிர் வகைகள், பல்சஸ், சிரல்ஸ் இதெல்லாம் வருது. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் எது வழங்குது? வாழை. ஏன்னா தண்ணி இருக்கிற இடமா இருக்கும். இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாட்டு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கு, கர்நாடகா அண்ட் கேரளா ஸ்டேட்ஸ்க்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் சிறந்து விளங்கும் மாவட்டம் நெல்லை மாவட்டம். கடலோரம் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழில் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. பக்கத்தில் தெரிந்து கொள்வோம். திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வு, தோண்ட நிலத்தடியிலிருந்து கிடைக்கிற தொல்பொருள் அகழாய்வில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் சாலி, ஒரு பானைக்குள்ள இப்ப பெட்டிமாய் பண்ணி அடக்கம் பண்றாங்க. முந்தையெல்லாம் ஒரு பானைக்குள்ள இறந்த உடல்களை மூடி மண்ணுக்குள்ள புதைச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் தாழி. மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் ஈன்றாக விளங்கும் தொல்பொருள்கள் நிறைய நிலத்துக்கு கீழே தோண்டி எடுத்தப்ப கிடைச்சது. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல ஆதிச்சநல்லூர்ங்கிற ஊர்ல நிலத்தை தோண்டி எடுக்கிறப்ப தாழிகளும் பல தொல்பொருள் ஆராய்ச்சிகள் செய்வதற்கு பல உபகரணங்களும் கிடைச்சது. இப்போ பத்திக்கு வருவோம். தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை, இது ஒரு துறைமுகப்பட்டினம். இங்கு முத்து குளித்தல், அதாவது கடலுக்கு அடியில போய் சிப்பியிலிருந்து முத்து எடுக்கிறது தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொற்கையிலையும் நடைபெற்றது. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றது. அதுல கிடைக்கிற ஒயிட் பேர்ல் மிகவும் முக்கியது. அது நவமணிகளுள் ஒன்று. முத்துப்படு பரப்பிற் கொற்கை முன்றுரை, கொற்கையில் பெருந்துரை முத்து, இது நற்றினை கூறுகிறது. சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்துக்களை கூறுகின்றன. இது அகநானூறு போன்ற முதலான நூல்கள் கூறுகின்றன. கிரீக்க, ரோமாபுரி, ரோம் நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இங்கு முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர். அந்த ஒயிட் பேர்ல இங்கேருந்து வாங்கி சென்றனர். பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோயில், அதான் உங்களுடைய பாடத்தின் முதல் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றி 4 புறங்களிலும் மாட வீதிகள், சுற்றி ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. அவற்றை சுற்றி தேர், கார் ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ அதை சுற்றி நெல்லையப்பருக்கு தேர் விழா நடக்கும். இங்கு திங்கள் தோறும், திங்கள்னா மண்டே, எப்பொழுதுமே சிவனுக்கு உகந்த நாள், அதனால அன்றைக்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. திங்கள்னா மாதத்தை குறிக்கும், சந்திரனை குறிக்கும். இங்கு திங்கள் என்று குறிப்பிடுவது திங்கட்கிழமை, மண்டே என்று திருஞான சம்பந்தர் நெல்லையப்பரை பற்றி நிறைய பாடியிருக்காரு. நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல. அதன் பழமைக்கு சான்றாக பழமையான தெருக்கள் காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. அதுல காவற்புரை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் அந்த சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. அங்கு அவங்கள பிரிசனா வச்சிருந்தாங்க, அதனால அது காவற்புரை தெரு. மேல வீதியை அடுத்த கூழைக்கடை தெரு ஒன்று உள்ளது. கூலம் என்பது தானியத்தை குறிக்கும். இலக்கியத்தில் தானியம்னா என்ன? வியாபாரம் செய்யறாங்க இல்லையா, அரிசி பருப்பு அதெல்லாம், அது அந்த மாதிரி விற்கிற அந்த தெரு கூழைத்தடு தெரு என வழங்கப்படுகிறது. கூல அப்படிங்கிறது மருவி கூழை என ஆயிற்று. அக்கச்சாலை என்பது ஆர்னமெண்ட்ஸ் விற்கிறது, பொன் பொருள் தங்க நகைகள், அது இருக்கிற இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் உழைப்பாளர்கள், பணியாளர்கள், ஒர்க்கர்ஸ் அந்த இடத்துல இருந்ததுனால அது அக்கச்சாலை தெரு என்று அழைக்கப்பட்டது. இப்போ
இதுல என்ன சொல்லலாம்? இங்கு நன்சை புன்சை விரங்கள் அல்லது மானாவாரி பயிர்கள் அனைத்தும் பயிரிடப்பட்டன. நெல்லிக்கனி மிகவும் அதிக அளவில் விளைச்சல் இந்த ஊர்ல தான் நடந்தது. மீன்பிடி தொழில் அமைந்தது. இது வியாபார நிமித்தம். இதுல கொற்கை என்கிற துறைமுகத்துல முத்து குளித்தல், முத்து அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த முத்துக்கு வாங்கறதுக்கு ரோமியர்களும் கிரேக்கர்களும் வந்து வாங்கி சென்றார்கள். அடுத்தது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு வீதிக்கும் அந்த வீதியில இருக்கிறத சம்பந்தப்பட்டு பெயர் அழைக்கப்பட்டன. காவற்புரை தெரு அங்க சிறை வைக்கப்பட்டிருந்ததுனால அந்த வீதி. மேல வீதியை அடுத்து கூழைக்கடை, கூலம் அப்படிங்கிறது வந்து தானியம் விற்பவர்கள் அங்கு இருந்ததுனால. அடுத்தது அக்கசாலை என்பது பொன்னால் ஆனப்பட்ட அனைத்து வியாபாரங்களும் அங்கு பொற்காசுகள் செய்யப்பட்டதனால அது அக்கசாலை. இப்பொழுது பாடநூல் பக்க எண் 10 செல்வோம். இங்கு தாமிரபரணி ஆற்றின் மேற்றுக்கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள். திருநெல்வேலியும் பாளையங்கோட்டைங்கிறது பெஸ்ட் எஜுகேஷனுக்கு அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பவர். எதை ஆக்ஸ்போர்ட் என்பர்? பாளையங்கோட்டையை ஆக்ஸ்போர்ட் என்பர். முதலாம் நாங்க படிக்கிற காலத்துல கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பாளையங்கோட்டையில இருந்தா வரும். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். எஜுகேட் பண்ணி அதை படிச்சு எழுதுறது ரொம்ப டஃப்பா இருக்கும். இந்த இப்பவுமே பாளையங்கோட்டையிலேருந்து வர கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருக்குங்கிறது கேள்வி. நெல்லை நகரின் மேற்கே முதல்ல தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் வெஸ்ட்ல வந்து திருநெல்வேலி, ஈஸ்ட்ல வந்து பாளையங்கோட்டை. இங்கு நெல்லை நகர். திருநெல்வேலிக்கு மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. அதுல பேட்டைனாலே வணிகம், பிசினஸ் தான் ரொம்ப. இப்பகுதி முன்பு பெரு வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் என்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம். நெடுமாறன் அரசர் வந்து மதுரை மாநகரிலிருந்து திருநெல்வேலிக்கு வரப்போ அதை எதிர்கொண்டு அழைத்த நகரம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் இன்றளவும் அந்த இடத்திற்கு அழைக்கப்படுகின்றன. முதல்ல தாமிரவர்ணியின் மேற்கு கரையில் அமைந்தது திருநெல்வேலி, கிழக்கு அது நதியை பற்றி கூறியது பாளையங்கோட்டை. இப்போ திருநெல்வேலிக்கு மேற்கே அமைந்த ஊர் பேட்டை, அது வணிகம் நடைபெறும் இடம். இங்கு வணிகம் அதிக அளவில் நடைபெற்றது. இந்த ஒரு ஊருக்கு பாண்டிய மன்னன் வரவேற்ற இடம். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் நெல்லை நகரம் மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவருடைய மனைவி மங்கையர் கரசியை மகளிர் எதிர்கொண்டு அழைத்த இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன. நாயக்கர் மன்னரின் தளவாக விளங்கிய அரியா நகர் நாயக்கரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரும் அந்த திருநெல்வேலியில கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். ராகவர் வீரராகவர் அப்படின்னா நாயக்கர் பிடிக்கிறது. அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம். அதாவது அந்தந்த சிறந்த, இப்ப நம்ம வந்து ஆர்எஸ்புரம் ரத்ன சபாபதிபுரம் அப்படிங்கிறவர் இருந்ததுனால அதை சொல்றோம் இல்லையா? அதனால அந்தந்த இடத்திற்கு யாரார் வந்து புகழ் சேர்த்தார்களோ அவர்களுடைய ஊர் அந்த தெருவிற்கு வழங்கப்படுகிறது. சேரன் மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையப்பபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரன் பட்டினம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை, பண்டைய ஆட்சியாளர்களின் பெருமையை உரைக்கும் விதமாக அமைந்துள்ளது. பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை என்னும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள், போர்ட் நிறைய இருந்ததை விளக்குகின்றன. அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார். ஏன்னா முதலில் அனைவரும் தேவர்களும் இமயமலை நோக்கி ஈசனின் திருமண வைபவத்துக்கு சென்றதால் கீழே வந்து தென்னிந்தியா அமைஞ்சிருச்சு. அப்போ அனைத்து தேவர்களின் உதவியால் அகத்தியர் சிவன் தென்னிந்தியாவுக்கு அனுப்பினார். அப்போது அவர் பொதிகை மலையில் தான் வாழ்ந்தார். அப்போ சங்க புலவரான மோரோக்கத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூடராசப்ப கவிராயர் இது போன்ற பெரும் புலவர்கள் ஞானியர்கள் வாழ்ந்த இடம் திருநெல்வேலி. திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் போன்றோரையும் தமிழின்பால் ஈர்த்த பெருமை திருநெல்வேலிக்கே உரியது. திருநெல்வேலியை ஒட்டிய எட்டயபுரம், அதுவும் கீழே பக்கத்துல தான் இருக்கு. அங்க பிறந்தவர் தான் நம்முடைய பாரதியார். தூத்துக்குடியில கப்பலை செலுத்தி நம் வணிகத்திற்கு பெருமை சேர்த்தவர் வ.உ. சிதம்பரனார். இவங்க எல்லாமே திருநெல்வேலி சுற்றியுள்ள அனைத்து இடத்துல
வாழ்ந்தவங்க தான். இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கிறேன் என்று எழிலனின் நண்பனான அறிவழகன் அவனுக்கு கடிதம் எழுதி அவனுடைய ஊருக்கு வரவழைப்பதாக இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது. இந்த பாடமே மிகவும் முக்கியத்துவமான பாடல். எனவே ஒன்றையும் விடாமல் நீங்க படிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பாடநூல் பக்க எண் கற்பவை கற்றப்பின் மதிப்பீடோட இந்த பாடத்தை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புதன்கிழமையும் இன்னொரு வகுப்பு இருக்கு. அப்போ இதனுடைய வினாவிடையை உங்களுக்கு விளக்குகிறேன். மதிப்பீடுல உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்கள் நம்மளை சுற்றி எவ்வளவு இருக்கு, டாப் ஸ்லிப்பு நிறைய இருக்கு. அந்த சுற்றுலா தலங்களை நீங்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு அதை எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் உங்களுடைய கற்பவை கற்றபின் இருக்கிறதுல இருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் பற்றிய செய்திகள். சென்னை மாநகராட்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம் இதெல்லாம் மாநகராட்சி கார்ப்பரேஷன். திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், நாகர்கோயில், ஓசூர், ஆவடி மாநகராட்சி. நகரம் மாநகராட்சின்னு நகரம் உருவாக்கப்பட்ட நாள் அதெல்லாம் புரியுதா? திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் மூங்கில் காடு எனவும் பொருள். ஆதிச்சநல்லூர் இடத்தில் நிகழ்ந்த அகலாவில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. பழந்தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் சேரர், சோழர், பாண்டியர். பாண்டியரின் தலைநகர் மதுரை. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என பாடியவர் திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு என்று பாடியவர் சேக்கிலார். வேணுவனம் என்பதன் பொருள் மூங்கில் காடு. தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இடம் திருநெல்வேலி. முத்துப்படு பரப்பிற்கொற்கை என்று முன்றுரை பாடும் நூல் நற்றினை. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் உள்ள துறைமுகம் கொற்கை. கொற்கையில் பெருந்துறை முத்து என பாடும் நூல் அகநானூறு. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. தானியங்கள் விற்கப்படும் தெரு கூலக்கடை தெரு. வணிகம் நடைபெறும் இடம் பேட்டை. இரட்டை நகரங்கள் என்பவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. பாண்டிய மன்னனின் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம். பாண்டிய மன்னனின் தேவியாக மங்கைக்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர். தாமிரபரணி ஆற்றின் வேறு பெயர் தன் பொருணை. திருநெல்வேலிக்கு அருகில் அகழாய்வு செய்த இடம் ஆதிச்சநல்லூர். இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்தியவை முதுமக்கள் தாழி. திருநெல்வேலி பற்றி குறிப்பு. தமிழகத்தின் பழமையான நகரங்களில் ஒன்று. பழந்தமிழகத்தை சேர, சோழ, பாண்டியர் என்னும் மூவேந்தர் ஆண்டு வந்த காலம். பாண்டியர்களின் தலைநகரமாக விளங்கியது மதுரை. இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது திருநெல்வேலி. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என திருநெல்வேலி சிறப்பையை போற்றியுள்ளார் திருஞான சம்பந்தர். குற்றாலை மலையின் வளத்தை பாடியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தின் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்கியவை பாளையங்கோட்டை, உக்கிரன் கோட்டை, செங்கோட்டை. பண்டைய வரலாற்றை நினைவூட்டும் திருநெல்வேலி மாவட்ட ஊர்கள் சேரன்மாவேதி, கங்கைகொண்டா, திருமலைப்புரம், வீரபாண்டிப்பட்டினம், குலசேகரன் பட்டினம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆன்சர். இதை நீங்க இந்த வீடியோவை பார்த்து பைகாட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகள் என்ன? பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலராறு, கடனா நதி. கொற்கை முத்து. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றது. நற்றினை, அகநானூறு முதலான சங்க நூல்கள் இதை விளக்குகின்றன. கிரேக்க ரோமாபுரி நாடுகளைச் சேர்ந்த யவனர்கள் முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர். திருநெல்வேலி பகுதியில் நடைபெறும் உழவு தொழில் முதன்மையான பங்கு வகிக்கும் உழவு தொழில் தாமிரபரணி ஆற்றின் மூலம்தான் உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து பாசனம், கிணற்று பாசனம், இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. மானாவாரி பயிர்களான சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் வாழை பயன்படுகின்றன. இந்த வாழைத்தார்கள் கர்நாடகம் மற்றும் கேரளத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திருநெல்வேலியும் தமிழும். அகத்தியம் என்னும் முதல் தமிழ் இலக்க நூலை எழுதியவர் அகத்தியர். இவர் திருநெல்வேலியில் உள்ள பொதிகை மலையில் வாழ்ந்தவர். சங்க புலவரான மாரோகத்து நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருவரர், திரிகூடராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலியில் வாழ்ந்தவர். பிறந்து
திறமை சேர்த்துள்ளனர். அயல்நாட்டு அறிஞர்களான ஜி.யு. போப் மற்றும் கால்டுவெல் வீரமாமுனிவர் போன்றோரும் தமிழின்பால் ஈன்ற பெருமை இந்த நெல்லைக்கே சேரும். திருநெல்வேலி நகர அமைப்பு பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பு. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோயிலும் சுற்றி 4 மாட வீதிகளும் உள்ளன. அரசரால் தண்டிக்கப்பட்ட சிறை வைக்கப்பட்டதால் அது காவற்புரை தெரு. தானியங்களை விற்கும் வீதியான கூழைக்கடை. கூலம் என்றால் தானியம், அது மருவி கூழை என ஆயிற்று. இதற்கு சிறப்பு மிகுந்த நகர அமைப்புகளை கொண்ட காலத்தால் புகழ்பெற்று நிற்கிறது திருநெல்வேலி நகரம். இப்பொழுது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ ஒரு நகரம் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஆண்டு முழுவதும் தண்ணீர் பஞ்சமின்றி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். மழை நீர் வீணாக கடலில் சென்று கலக்காமல் குளங்கள் இருக்க வேண்டும். அனைத்து வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்திருக்க வேண்டும். மாணவர்களுக்கு பள்ளிக்கு நீண்ட தூரம் செல்லாமல் மக்கள் தொகைக்கு ஏற்ப அருகாமையில் பள்ளிகள் அமைந்திருக்க வேண்டும். கோவில்கள் மற்றும் நூலகம் இருக்க வேண்டும். ஆங்காங்கு பூங்காக்கள் அமைத்து மரம் செடிகளை வளைத்து நடைப்பயிற்சிக்கும் உதவுமாறு வாக்கிங்க்கு உதவுமாறு அமைக்க வேண்டும். சிறந்த போக்குவரத்து வசதிக்கு சாலைகள் ஸ்ட்ரீட்ஸ் நல்லா இருக்கணும். சிறந்த மருத்துவமனைகள் இருக்க வேண்டும். சாலையோரங்களில் மரங்கள் வளர்ந்து நிலங்கள் தர வேண்டும். பலவையான வணிகங்கள் எல்லா வகையான பிசினஸ் நடைபெற வேண்டும். மேற்கூறிய அனைத்தும் இருந்தால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். இப்பொழுது மதிப்பீட்டிற்கு வருவோம். திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது? பாண்டிய மன்னர்கள். 3வது விடை. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. பொருத்துக தன் பொருணை தாமிரபரணி அக்கச்சாலை பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம் கொற்கை முத்துக்குளித்தல் திருகூடமலை குற்றாலம் 2-4-1-3. இதை விடைகளை அனைத்தும் உங்கள் குழுவிற்கு அனுப்புகிறேன். ஒரே ஒரு முறை உங்களுடைய மனனப்பாடலை பாடி இப்பகுதியை முடிக்கிறேன். விருந்தோம்பல் மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் ஒன்றாகும் முன்றிலோ இல் முன்றுரை அரையனார். இந்த பாடல் பகுதியை நீங்கள் மனனம் செய்திருப்பீர்கள் என்று கருதி தயவு செய்து எழுதி பார்க்குமாறு கூறி இந்த உரைநடையின் வினா விடைகளை உங்கள் குழுவிற்கு அனுப்புகிறேன். அதை உங்கள் வகுப்பேட்டில் எழுதுமாறு கூறி இந்த வீட்டுப்பாடங்களை அளித்து இந்த பகுதியை முடிக்கிறேன். இன்னொரு வகுப்பு உங்களுக்கு உள்ளது. எனினும் அனைவருக்கும் என் இனிய தமிழர் விழாவான பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.